ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியகுமார், இது சூரியன் எஃப்எம். இப்போ எதை குறித்து ஒரு விழிப்புணர்வு தகவல் பார்க்க போறோம்னா, அ அரசியல பத்தி விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம். இது 26வது வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ எதிர்க்கட்சி ஏடிஎம்கே கட்சியெல்லாம் வந்து ஏடிஎம்கே கட்சி, பிஜேபி அவங்கலாம் வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க, டிஎம்கேன்றாங்க. இப்போ எதிர்க்கட்சி ஏடிஎம்கே எடுத்துக்குவோம். அந்த கட்சி வந்து ஏன் வந்து அழிஞ்சிச்சு தெரியுமா? அதில வாரிசு இல்ல. அதனால தான் அழிஞ்சுச்சு அந்த கட்சி. வாரிசு இருந்தா வந்து அவங்க கட்டுக்கோப்பா இருந்து கடைசி வரையும் அவங்கள காப்பாத்திருப்பாங்க. உயிர் போக நேரத்தில கூட காப்பாத்திருப்பாங்க. மாறி, மாறி துரோகம் பண்றாங்க. அதே சொந்த வாரிசு இருந்தா விட்டுட்டுக்குமா? துரோகம் பண்ண விடுமா? சொந்த வாரிசா இருந்தா? கடைசி காலம் வரையும் இருந்து காப்பாத்திருக்கும்ல. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். கடைசி காலம் வரையும் இருந்து காப்பாத்தி இருந்திருக்கும். வாரிசு இருந்தா. அவங்க வாரிசு இல்லாதனால தான் அவங்க கட்சியே அழிஞ்சு போச்சு. இப்ப ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. அவரு எப்பேர்ப்பட்ட இளைஞர். அவரு ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? சோனியா காந்திய எடுத்துக்கோங்க. அப்பேர்ப்பட்ட நல்ல தலைவர்கள் பொதுநல வாழ்க்கைக்காக வந்து மக்களுக்கு சேவை பண்றதுக்காக இந்தியா ஃபுல்லா யாத்திரை பண்ணவர் தான் ராகுல் காந்தி. சோனியா காந்தி அவர்கள் வந்து அவங்க பிஎம் சீட்டே வந்து விட்டு குடுத்த பிஎம் அவருடைய வாய்ப்பே வந்து அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அவங்களுக்காக மறுவாய்ப்பு இப்போ வந்திருக்கு. ஆகவே மக்கள் விழிப்புடன் இருந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்ப குடுங்க. அவங்கள வெற்றி பெற செய்யணும். இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க உங்கள எல்லாரும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். விழிப்புடன் இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.